ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ரத சப்தமி. ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை, ஒரே ஒரு செம்பருத்தி பூ உங்க கையில இருந்தாலே போதும். சகலவிதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ரத சப்தமி அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சூரிய பகவான் அவதரிச்ச தினத்தை சூரிய ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறோம். அதைத்தான் ரத சப்தமி அப்படிங்கிற மாதிரியும் கூப்பிடுறாங்க. ஒரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதியை தான் ரத சப்தமியா நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அன்றைய தினத்துல நாம சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது சூரிய பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சூரிய பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே நமக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தினம்தான் இந்த ஒரு ரத சப்தமி. கிரகங்கள்லயே ராஜ கிரகம், ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான். 7 குதிரை பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர் சூரிய பகவான். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில சறுக்கல்கள் மட்டுமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, பெரிய முன்னேற்றம் இல்ல, அடுத்தவர்கள் மாதிரியே நாமும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல சூரிய பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரிய பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது சிறப்பா இருந்தா அவங்க உயர் பதவி அடைய முடியுமா? அதிகாரத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அரசாங்கம், அரசியல் சம்பந்தமான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். அதோட ஈடுபாடும் அதிகமா இருக்கும். இது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் ரொம்ப சீரா இருக்குமாம். கண் பார்வை தெளிவா இருக்கும். விருப்பப்பட்ட வேலை கிடைக்கும். அப்படியே இருக்கக்கூடிய வேலையில நல்ல உயர் பதவி கிடைக்குமா? இதுதான் சூரிய பகவானோட ஆதிக்கம் ஒருத்தவங்க ஜாதகத்துல இருப்பதற்கான முக்கியமான அம்சங்கள். இவ்வளவு பலன்களை தரக்கூடிய சூரிய பகவான் அருளை பெறுவதற்கு எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருந்திருந்தாலும் இந்த தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி, அதாவது ரத சப்தமி, ஒரு அற்புதமான ஒரு நாள். சப்தனா 7 சப்த கன்னிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திதிகள்ல 7வது திதியாக அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் வளர்பிறை அப்புறம் தேய்பிறை நாட்கள்ல 7வது நாளாக 7வது திதியாக வரக்கூடியது இந்த ஒரு சப்தமி திதி. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நாம தை அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி தினத்துக்காக வளர்பிறை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த வளர்பிறை நாட்கள்ல வரக்கூடிய அந்த 7வது நாள் சப்தமி திதி இருக்கு இல்லையா, அதுதான் ரத சப்தமி. அப்பேற்பட்ட சப்தமி திதி அப்படிங்கிறது ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11 மணி 15 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி 19 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. பொதுவாவே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதே சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள் தான். அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில அவரு அவதரிச்ச ரத சப்தமி வருவதற்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இது ஏதாவது ஒரு சில வருடங்கள் மட்டும்தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த ரத சப்தமிய நீங்க தவற விட்டுறக்கூடாது. அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்துல அந்த சூரிய பகவானே பிறப்பதாக உணர்ந்து அந்த நேரத்துல நீங்க சூரிய பகவானை கையெடுத்து கும்பிடணும். பெருசா பூஜைகள்லாம் பண்ண வேணாம். குடும்பத்தோட சூரிய நமஸ்காரம் செய்தாலே அன்றைய தினம் சூரிய பகவானோட ஆதிக்கம் உங்க குடும்பத்துக்கு கிடைச்சிடும். அது போக அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய சில பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு பலன்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரம் தான் கோதுமையையும் செம்பருத்தி பூவையும் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை. முழு கோதுமை தானியமாக இருக்கணும். இந்த கோதுமை தானியம் ரொம்ப எளிதா எல்லார் வீட்லயும் தினமும் பயன்படுத்தக்கூடிய, அப்படியே இல்லைனாலும் ரத சப்தமிக்கு இன்னும் குறைந்தது ஒரு 3 நாட்களுக்கு மேல இருக்கு. அதிகபட்சம் நீங்க பக்கத்துல நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்து குறைந்தது வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்தா கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். செம்பருத்தி பூ அப்படிங்கிறது அடுக்கு செம்பருத்தியா இல்லாம ஓரிதழ் இருக்கிற மாதிரி செம்பருத்தியை பயன்படுத்துறது விசேஷம். இல்லாதவங்க அடுக்கு செம்பருத்தி பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை பண்ணுவதற்கான சரியான நேரம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல செய்யலாம். ஏன்னா சூரியன் நல்ல பளிர்னு தெரியக்கூடிய அந்த நேரத்துல பண்ணக்கூடியது தான், சூரிய பகவானுக்கு உகந்த நேரத்துல பண்ணக்கூடியது தான் இந்த ஒரு பரிகாரம். தவற விட்டவங்க மாலை ஒரு 5-6 மணிக்குள்ள இருட்டுறதுக்குள்ள பண்ணிடுங்க. ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மதியம் 12லேருந்து 1:30 வரைக்கும் தான் யமகண்டம் இருக்கு. மாலை நேரத்துல 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காலையில சரியா 7:30லேருந்து 8:30 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம். அதை விட்டீங்கன்னா ஒரு 9லேருந்து 10:30 இந்த 1 மணி நேரமும் ரொம்ப நல்ல நேரம் தான்.
இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் சூரியன் தெரியக்கூடிய அந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு, சின்னதா ஒரு தட்டு மேல இல்ல ஒரு கிண்ணத்துல ஒரே ஒரு கைப்பிடி அளவு அந்த கோதுமை எடுத்து நீங்க பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு மேல இந்த செம்பருத்தி பூக்கள அப்படியே முழு இதழ்களா எடுத்து அது மேல வைக்கணும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி கோதுமை இருக்கணும். அந்த கோதுமைக்கு மேல செம்பருத்தி பூக்கள் இருக்கணும். இந்த 2 பொருட்களையும் தட்டு மேல வச்சுட்டு, முதல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தட்டோட அந்த 2 பொருட்களையும் கோதுமை மேல செம்பருத்தி பூ வைத்திருப்பீங்கல்ல, அத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, உங்க வீட்ல இருந்து எங்க பார்த்தா சூரிய பகவான் தெரியிறாரோ, அங்க அந்த தட்ட அப்படியே உங்க தலைக்கு மேல கையால 2 பக்கமும் ஏந்திக்கிட்டு, சூரியனை பார்த்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கணும், ஆரோக்கியம் மேம்படணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சூரிய பகவானோட காயத்ரி மந்திரங்கள் கூகுள்ல, இன்டர்நெட்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே நமகன்னு சொல்லி எவ்வளோ முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளோ முறை உச்சரிச்சுட்டு உங்க குடும்பத்துக்கான வேண்டுதலை நீங்க சூரிய பகவான் கிட்ட வச்சிடுங்க. குறிப்பா கணவரோட வேலை நிரந்தரமா இருக்கணும், உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கணும், பணி நிரந்தரம் ஏற்படணும், அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைக்கணும்னு சொல்லி எல்லா விதமான கோரிக்கைகளையும் கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவரும் தாராளமாக இந்த பரிகாரத்தை பண்ணலாம். முன்னாடியே சொல்லியிருந்தோம், சூரிய பகவான் ஆதிக்கம் நமக்கு கிடைக்கும் போது உயர் பதவி கிடைக்கும், அரசாங்க பதவி, அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வரும்னு. அதுக்கான யோகத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வழிபாடு தான் இந்த ஒரு வழிபாடு. அதே மாதிரி சூரிய பகவான் நமக்கு உடல் அளவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் தீர்ப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தக்கூடியவர், ஆரோக்கியத்தை வாரி வழங்கக்கூடியவர். குடும்பத்துல நீண்ட நாட்களா யாருக்காவது உடல்நல பிரச்சனை இருக்கு, தீராத வியாதி இருக்கு, அதோட பாதிப்பு படிப்படியா குறையணும், முற்றிலும் உடனே குறையுதோ இல்லையோ அதோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்ல தொழில அதிகாரமும் மதிப்பும் தேடி வரும். தந்தையோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். கண் பார்வை குறைபாடுகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வா அமையுமாம். உங்க முகத்துல ஒரு விதமான தேஜஸ், அதாவது ஒரு ஒளி உண்டாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தவங்க உங்க முகத்தை பார்த்தாங்கன்னா எதையோ சாதிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்க முகத்துல இருக்கிறதா அவங்களுக்கு தோணும். அது மூலயமா பல பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இதுதான் இந்த பரிகாரத்தை பண்ணுவதற்கான முக்கியமான நோக்கம். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. கோதுமையையும் செம்பருத்தி பூவையும் வைத்து இந்த 2 பொருட்களுமே சூரிய பகவானுக்கு உகந்தது. கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த தானியம், செம்பருத்தியும் சூரிய பகவானுக்கு பிடித்த மலர். இந்த 2 பொருட்களையும் வைத்து நம்ம சூரிய பகவானுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் இந்த 2 பொருட்களை எடுத்துட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சிடுங்க. இத சின்னதா ஒரு சிறிய கவர்ல போட்டு நீங்க பேக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு மறுநாள் அந்த செம்பருத்தி பூவை மட்டும் தண்ணியில விட்டுட்டு, அந்த கோதுமைய நீங்க எறும்பு புற்றுகளுக்கு நீங்க தூவி விட்டாலும் சரி, இல்ல அதையும் தண்ணியில விட்டாலும் சரி, அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. இல்ல காக்கை குருவிகளுக்கு போட்டாலும் சரி, உங்க விருப்பம் தான். இத மறக்காம ரத சப்தமி வரக்கூடிய ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முயற்சி பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.